பாப்பா, உன் பேர் என்ன? மீனாட்சி. உங்க பேர் என்ன? என் பேர் காயத்ரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்ன பொங்கலா? ஆமாண்டா கண்ணு, சாமிக்கு படைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பொங்கல் தருவீங்களா? தப்பில்லக்கா, பசியோட இருக்கும் போது கொடுக்கறதான் உண்மையான படையல். அழகா பேசுறியே, படிக்கிறியா நீ? நான் படிச்சிட்டேன். இப்ப பொங்கல் தருவியா மாட்டியா? இரு, எடுத்துட்டு வரேன். பாப்பா, ஒரு முத்தம் கொடு. இந்தா. தேங்க்யூ. பாத்துமா. சரி. வா. காயத்ரி, என்னம்மா? ஏய், என்னடி இது? படையல் பண்றதுக்குள்ள குழந்தை தானேம்மா, பசிக்குதுன்னு கேட்டுச்சு, அதான் கொஞ்சம் பொங்கல் கொடுத்தேன். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? சாமிக்கு படைக்கிறதுக்காக பொங்கல் வச்சிருக்கோம். நெய்வேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்றியடி. ஐயோ, என்னம்மா நீ இப்படி பேசுற? சின்ன குழந்தை பசிக்குதுன்னு கேக்குறப்போ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தப்பே இல்லம்மா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கரண்டி பொங்கல் கொடுக்கறதுனால சாமி ஒன்னும் கோவிச்சுக்காது. வா. சரி, வா. என்னம்மா காயத்ரி, உனக்கு பொங்கல் இல்லையா? பரவாயில்லம்மா, நானும் கௌரி சாப்பிட்டுக்கிறோம். ஒரே நிமிஷம், இதை கழுவிட்டு வந்துடுறேன். சரி, சாப்பிடுங்க. பொங்கல் நல்லா இருக்கு. அக்கா, என்னடா? உங்களுக்கு பொங்கலே இல்லல்ல? எனக்கா? நீங்க கொடுத்த பொங்கல் தான். பாதி சாப்பிட்டேன், மீதி நீங்க சாப்பிடுங்க. அட கடவுளே, பசிக்குதுன்னு சொன்னியேன்னு உனக்கு தான் முதல்ல கொடுத்தேன். நீ சாப்பிடாம அதுல பாதிய மிச்சம் வச்சிட்டியா? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா?
என்னங்க என்னங்க இங்க வாங்க, கண்ணு அசைற மாதிரி இருக்கு. என்னம்மா? ஏங்க இங்க பாருங்க, கண்ணு அசைற மாதிரி இருக்கு. பாருங்களேன், கண்ணு அசைது, விரலெல்லாம் அசைதுங்க. இங்க பாருங்க, நம்ம பையன் கண்ணு அசைது. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர், என் பையனுக்கு நினைவு வந்துச்சு. கை கால கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா நீங்களே இருங்க. பாருங்க. என்னங்க, ரவி, கண்ணு கண்ணு திறந்து பாருடா, அம்மா பேசுறேன்டா. பாருப்பா. என்னாச்சு டாக்டர்? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ரவி ரவி கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ரவி, மிஸ்டர் ரவி, நான் பேசுறது கேக்குதா? மிஸ்டர் ரவி, சார், என் பையன் கண்ணு அசைது, கை விரல் கூட அசைது சார். சுயநிலை வந்துரும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு மேலதிகாரி வர சொல்லுங்க, வாக்குமூலம் பதிவு பண்ணுங்க. போங்க சார், போங்க போங்க, வர சொல்லுங்க சார். ரவி, டாக்டர் என்னாச்சு டாக்டர்? கண்ணெல்லாம் துடிச்சுது, கை இப்பதான் அசைஞ்சுது. நான் பார்த்தேன் டாக்டர், என் புள்ள மறுபடியும் அமைதி ஆயிட்டான்னு. பதறாதீங்கம்மா. உங்க பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல. அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி என்னங்க இந்த மாதிரி 4-5 தடவை நடக்கும். ஒரு நாள் 2 நாள்ல உங்க ரவி கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம். ஒன்னாக தைரியமா இருங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு லட்சுமி. நல்லபடியா வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம். மாப்பிள்ள, மாமா, நீங்களும் எங்களோட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன மாமா இருக்கு? கோவிலுக்கு வரதுக்கு என்ன? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். நியாயமா பார்த்தா உங்க அப்பா, அம்மா, அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சோம். ஆனா கூப்பிட முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. இன்னொரு தடவை இதே மாதிரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க அப்பா அம்மா நான் கூட்டிட்டு வரேன். ஆ, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி வாங்க மாமா, போற வழியில உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க காயத்ரியை கூப்பிட்டு கிளம்புங்க மாப்பிள்ள. சரி மாமா, நாங்க வேலையை முடிச்சிட்டு மெல்லமா வரோம். அப்ப நான் கிளம்புறேன். ஆ. வரேன் அத்தை. வாங்க. வரேன் கௌரி. வாங்க. வா காயத்ரி. வரேன்ப்பா. போயிட்டு வாமா. பாய் கௌரி. பாய்க்கா. வரேம்மா. பார்த்து போயிட்டு வாமா. பாய். வரேன். பாய்க்கா. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்பாஸ் ஆடுங்க. It's a game board. வாமா காயத்ரி,
நல்லபடியா சாமி கும்பிட்டீங்களா? போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது மாமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீ இப்ப வந்த? இப்பதான். குங்குமம் எடுத்துக்கோ. மாமா, அத்தடமா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். உலகத்திலேயே எந்த பொண்ணுக்கும் நடக்காததெல்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசு தேத்திக்க வேண்டியதுதான். இதை நானே தான் செஞ்சாகணுங்கிற கட்டாயத்துக்கு போயிட்டதுனால தான் நானே உங்களை பார்க்க இங்க நேர்ல வந்தேன். இது பாரு, சுத்தி வளைக்காம எந்த விஷயத்துக்கு வந்து அதை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு. ஒண்ணும் இல்ல சூர்யா, எனக்கு அண்ணனும் அண்ணியும் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வளகாப்புக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இத நேர்ல சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்காக தான் நானே வந்திருக்கேன். நியாயமா எந்த வைஃபும் தன்னோட புருஷனுக்கு தன்னோட வளகாப்புக்கு இன்வைட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாது. என்னோட தலையில ஆண்டவன் அப்படி எழுதி வச்சிருக்கான். அத பத்தி நான் ஒன்னும் வருத்தப்படல சூர்யா. ஆனா நீங்க வந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சாரி, சூர்யா வரமாட்டாரு. ஆல் தி பெஸ்ட். உன்னோட வளகாப்பு நல்லபடியா நடக்கட்டும். உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட நானே வேண்டிக்கிறேன். காயத்ரி, என்னம்மா இது? வந்ததும் வராததுமா இப்படி பேசுறியம்மா? வேற எப்படி பேசணும்னு நீ எதிர்பார்க்கற? நீயே வந்து கூப்பிட்டியே, 2 பேரும் ஒன்னா ஜோடி போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறோம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது கோமதி. மாமா, சூர்யாவும் வரமாட்டான், காயத்ரியும் வரமாட்டான்னு அவ சொல்லிட்டால. நான் வரமாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன் அத்தை வருவா, உன் அண்ணி வருவா. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் சந்தோஷப்பட்டுக்க. இவ்வளவுதான் முடியும். ஏன் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க? இது உங்க குழந்தை. எனக்கு நீங்க கொடுத்த பரிசு இது. பொண்ணா இருந்து எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கிடைச்சு இன்னைக்கு அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு நான் போக போறேன். இதுக்கு காரணமா இருந்தவரே நீங்க தானே. நீங்க இல்லாம இந்த வளகாப்பு எப்படி நடக்கும்? இது பாரு, அந்த வளகாப்பு எப்படி நடந்தாலே எனக்கு கவலை கிடையாது. காயத்ரி சொன்ன முடிவுதான் என்னோட முடிவும். என்னத்தை இப்படி பேசுறாரு? நீங்களாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்லக்கூடாதா? டேய், பாவத்துக்கு மேல பாவமா சேர்த்துக்கிட்டே போகாதடா. இத பாரு, சுப்பெண்ணு உனக்கு விரோதியா? உனக்கு என்ன அவ கெடுதல் பண்ணா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ எந்த தப்பும் பண்ணல. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் அதை தண்டிக்கிறதுக்கு இதுவான நேரம்? வளகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமான சடங்குடா. தாலி கட்டின புருஷன் பக்கத்துல இல்லாம அது நடக்க கூடாது, தெரியுமா உனக்கு? டேய் சூர்யா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். வளகாப்புல முதல் வளையல போடுறது புருஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயத்தை நீ மீறாதடா. ஏற்கனவே நம்ம வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இந்த கருவாவது நல்லபடியா பொழிச்சு குழந்தை பிறக்கணும்டா. வெளியில சொல்லலைன்னாலும் எல்லார் மனசுலயும் அந்த கவலை இருக்கத்தானே செய்யும். ப்ளீஸ் சூர்யா, புரிஞ்சுக்கோடா. வனிதா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. ஏய் சுப்பு, நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பு. அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். சுப்பு, ஒழுங்கு மரியாதையா நீ போறியா இல்லையா? இல்ல உன் அண்ணனுக்கு போன் போட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லவா? மாமா, ஏங்க இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்களே,
இவ என்னங்க தப்பு பண்ணா? இப்படி சொல்லி வச்ச மாதிரி 3 பேருமே மாத்தி மாத்தி வார்த்தையால அவளை சாகடிச்சா என்னங்க அர்த்தம்? நம்ம வீட்டு வாரிச அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அந்த நினைப்பு உங்க யார் மனசுல இல்லவே இல்ல. எல்லாம் இருக்கிற நினைப்பு போதும். நீ உன் வாயை மூடிட்டு சும்மாரு. அதான் உனக்கு நல்லது. முடியாதுங்க, நான் கேட்க மாட்டேன். இத பாருடா, நீ கண்டிப்பா வந்தாகணும். சுப்பு வளக்காப்புல நீ இல்லாம இருக்கிறத நான் அனுமதிக்க முடியாது. ஏய் கோமதி, இங்க பார் கோமதி, நல்லா புரிஞ்சுக்க. இவளுக்கு முதல்ல வளகாப்பு நடக்குமான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் 3 நாள்ல அந்த ரவி கண்முழிச்சு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லிட்டான் வை. அதுக்கப்புறம் இவளுக்கு வளகாப்பு ஜெயில்ல வச்சுதான் பண்ணணும். வேண்டாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவன் நம்ம வீட்டு பொண்ணு. இவ தப்பே பண்ணியிருந்தாலும் நாம விட்டு கொடுக்கலாமா? நமக்கு அசிங்கமா இல்லைங்க? முடியாது. ஒரு கொலகார பாவிக்கு என்னால இரக்கம் காட்ட முடியாது. சுப்பே, இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? அம்மா விடுமா ப்ளீஸ். ஹலோ சார், நான் ரவியோட அப்பா பேசுறேன். ஓ நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பிள்ளைக்கு கண்முழிப்பு வர மாதிரி இருக்கு. கை விரலாம் கூட அசைய ஆரம்பிச்சிருச்சுங்க. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் 2-3 நாள்ல கண்ணு முடிச்சிடுவான்னு சொன்னாங்க. ரவிக்கு சரிங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி விடுங்க. நான் ஆமாமா ஆமா, நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும். சூர்யா, கடைசியா கேக்குறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சூர்யா, தயவு செஞ்சு வாங்க. நீங்க வராமைய வளகாப்பு நடக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சூர்யா. ஏய், உனக்கு அறிவில்ல? ஒரு தடவை சொன்னா உனக்கு பத்தாதா? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. முதல்ல இந்த வீட்டு விட்டு போடி. போறேன், நான் கண்டிப்பா போறேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க வருவீங்க. என் வளகாப்புக்கு நீங்க வந்தே தீருவீங்க. இது அந்த கடவுளை நினைச்சாலும் மாத்த முடியாது சூர்யா. என் மனசுல பட்டுச்சு, நீங்க கண்டிப்பா வருவீங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. நான் வரேன் அண்ணி. சுப்பு, அழகா நடிக்கிற சுப்பு. keep it up. ஆனா நான் சொன்னதுதான் கடைசியில நடக்கும். சூர்யா வரமாட்டாரு. வாங்க சூர்யா. வா.
ரவிக்கு சூர்யா, அந்த 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 ரவிக்கு என்னமோ நடக்க போகுது. என் மனசுல படுது. நீங்க தப்பா நினைக்கலனா நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாமா ப்ளீஸ்? என்ன காயத்ரி வளரிட்டு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. யோ இல்ல சூர்யா, இப்போ என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் எல்லாத்தையுமே அப்புறமா டீடைல்டா சொல்றேன். ப்ளீஸ், ஹாஸ்பிடல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ரவிக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது. யாரோ அவனை கொலை பண்ண போறாங்க சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, இப்பவே போலாம். சொன்னா கேளுங்க சூர்யா, ப்ளீஸ் இப்பவே போலாம். வாங்க சூர்யா.